வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏற்கனவே இந்த ஃப்ரெஷர் பம்பு 1 HP வீகார்ல நம்ம வந்து அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தோம். அதோட ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்க காட்டுங்க, இங்க வாங்க. இந்த டேங்க்ல இருந்து ஒரு 1.25 இது 1 இன்ச்சா ரெடியூஸ் பண்ணி அதோட இன்புட்ல கொடுத்துருக்கோம். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டிங் லைன். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று இங்கே நம்ம இந்த வால்வ் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணிக்காக. இது பார்த்தீங்கன்னா பைபாஸ் லைனு. இது நிறைய வீட்டில் இந்த வீடியோவில் சொல்லுன்றதுக்காக மெயினாக இன்னைக்கு எடுக்கிறது இந்த வீடியோ. அதனால தான் நிறைய வீட்டில் ப்ரெஷர் பம்பு ரன்னிங்கில் இருக்கும்போது கரண்ட் போயிருச்சுன்னா அதுக்கு வந்து தண்ணி வரது மேலே போய் மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம பண்ணுற எல்லா சைட்லையுமே பைபாஸ் லைன் வைப்போம். இதுக்கு பேர் தான் பைபாஸ் லைன். அதாவது ப்ரெஷர் பம்பு ஓடிட்டு இருக்கும் போது கரண்ட் கட் ஆஃப் ஆகிட்டா திருப்பி கரண்ட் வர வரையும் கிராவிட்டியில் நம்மளுக்கு என்ன தண்ணி நார்மலாக ப்ரெஷர் வருமோ அந்த ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். திருப்பி ப்ரெஷர் பம்பு வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கப்புறம் அது கட் ஆஃப் ஆயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க வச்சணும் அப்படி உள்ளவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 2 NRV போட்டிருக்கோம் அவுட்புட்டுக்கு. அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் டைப் தான். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 ரூமுக்கு போகிற லைன், இது ஒரு 3 ரூம், மொத்தமாக 7 பாத்ரூமுக்கு இது 1 HP வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா NRV இதுதான் வந்து பிளாஸ்டிக்கில் பால் டைப்பு. இந்த பக்கமாக தண்ணி போகும், உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரோல் வால்வு, அதாவது 7 பாத்ரூமே இண்டிவிஜுவல் வால்வு வச்சிருக்கோம். இது இருந்தால் 2 மெயின் எனக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த 3 பாத்ரூம், இது 4 பாத்ரூம். ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் பம்ப் எல்லா வீட்டுக்கும் போட சொல்கிறோம், மேனுவல் வேணான்னு சொல்கிறோன்னா. இப்போ பார்த்தீங்களா டேங்க்ல வந்து தண்ணி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளோட் தொங்கும். அதே தண்ணி இருந்தால் மட்டும் தான் ஆன் ஆகும். இப்போ தண்ணி இருக்குன்னா அந்த ஃப்ளோட்டை நம்ம மேலே வந்துடும். இந்த ஃப்ளோட் மதிக்குது பம்ப் ஆன் ஆயிடுச்சா, இப்போ தண்ணி தீர்ந்துருச்சு, அதாவது பம்ப் ஆஃப் ஆயிடும். இது எதனால இது நம்மளுக்கு முக்கியமாக அதை வைக்க சொல்கிறோன்னா, எம்டியாக மோட்ரு ஓடிச்சுன்னா மோட்டரோட காயில் வெயிண்டிங்கும் போயிடும், நம்ம வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. இன்னொன்று அது அந்த சிலிண்டர் இருக்குல்ல, அந்த சிலிண்டரில் ஏர் லாக் ஆயிரும். இப்போ மறுபடியும் நம்ம கரண்ட் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, நம்ம மோட்டரை போட்டோடனே இந்த ஃப்ளோட் என்ன ஆகும், மேலே வந்துடும். இப்போ மோட்ரு ஏறிடும். இங்கே அவங்க கிட்ட அவங்க ஜூம் பண்ணுங்க, வாங்க விஷயம். கரெக்டாக 60 வந்தோடனே மோட்ரு கட் ஆஃப் ஆகும் பாருங்கள். 60 வந்தோடனே மோட்ரு கட் ஆஃப் ஆகும். கட் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி நம்மளுக்கு இன்னைக்கு வந்த ஒர்க்கு ப்ரெஷர் பம்பு முடிஞ்சிருச்சு. இது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரெஷர் பம்பு இங்கே பாருங்கள். இங்கே இது நம்ம வந்து ஜெட் மோட்டரு, போரில் நீர்மூழ்கி மோட்டர், ஓப்பன் வெல் மோட்டர், எதுனாலும் ஆல் ஓவர் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். எதுவும் டவுட்டாக இருந்தாலும் 24/7 கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியா?